ஹாய்டா, வெல்கம் டு ஜான்வி கேலக்ஸி. ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு சின்ன ஒன் ஷாட் தான். நான் உங்களோட இப்போ அப்படி ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஓகேவா? ஸ்டோரியோட நேம் வந்து ஒய் முட்டை கலக்கி. ஓகேவாடா? அதுக்கப்புறம் வந்து நேம் கிம் டயாங். ஓகேவா? சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் யார் எது சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, ஏய் மச்சா ஜங்குக்கே, சொல்டா, முட்டை கலக்கிட்டல்லடா, அங்கே சொல்லியிருக்கேன், போய் வாங்கிக்கொண்ணே. மாஸ்டர் போட்டுங்கிறாராம்மா. சரியா? சரி மச்சான், நீ உட்காந்து சாப்பிடு, நான் போய் வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லி 2 பர்சன் தான் அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது அங்கே அந்த ஒரு கடையில் தான் அந்த மாஸ்டர் தான், இப்போது தம்பி முட்டை கலக்கி ரெடி, கேட்டது யார், வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே, இப்போது அப்படியே அது ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி தான்டா. ஓகேவா? அந்த முன்னாடி தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்மளே தானே போய் வாங்கிக்கணும். ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்து போகிறான். பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே போயிட்டுருக்கான். போயிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி அவன் அப்படியே அவனோட பிளேட்டை நீட்டி அந்த முட்டை கலக்கியை அப்படியே அந்த மாஸ்டர் வந்து அப்படியே அந்த கல் வந்து சூடாக எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடுறாரு. ஸோ அந்த பர்சன் அப்படியே வாங்கிட்டு நகர்ந்து அப்படியே போயிடுறான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான், நோ, முட்டை கலக்கிட்டது தானேண்ணா, நீ என்ன அங்கே கொடுத்துட்ட? ஐயோ, நீ கேட்டியாப்பா தம்பி? அந்த பையனும் கேட்டிருப்பான் போலப்பா, தெரிலப்பா, அந்த தம்பி ஒன்று தான் சொல்லிட்டு போச்சு, அதான் நான் போட்டேன். சரிப்பா, விடு வாங்கிக்கலாம். ஐயோ, முட்டை வேறு காலிச்சப்பா, அதான் கடைசி முட்டை கலக்கி, இதுக்கு மேலே போய் எடுத்துன்னு வரணும். சரி விடுப்பா, நாளைக்கு சாப்பிட்டுக்கோ. என்னது நாளைக்கு சாப்பிடுவா? போனானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே உடனே அந்த வாங்கின பர்சன் பின்னாடி ஓடி போய் அப்படியே அவனோட டிஷர்ட்டை பிடிச்சி ஒரு இழுத்து அப்படியே அவனை நிற்க வச்சு திரும்ப வைக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தோன்னே நம்ம ஜங்குக் தான் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, ஹலோ, கேட்குதா? இங்கே பாருங்கள், ஹலோ அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் தான் அப்படியே கூப்பிட்டுருக்கான். பட் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜங்குக்கு வாயை திறங்கவே மூடவே இல்லை. இப்போ பக்கத்தில், டேய் மச்சான், டேய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் தான். ஆ ஆ என்னடா, என்ன மச்சான், என்னடா பண்ணிகிட்ருக்க? முட்டை கலக்கி வாங்குறது தானே போனேன், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? முட்டை கலக்கி தான் மச்சான் வாங்கிட்டுருக்கேன். டேய், என்னடா பேர் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே திரும்பி பார்க்காம அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இங்கே நம்ம ஜிமின் தான் அப்படியே சக்கு கூட்டிட்டு, சாப்பிட்டதெல்லாம் போதும், வாடா ஃபுல்லாக டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்படி தான் அவன் டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நம்ம ஜங்குக்கும் ஜிம்மியில் தான் அப்படியே கிளாஸ் ரூமில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. நாசமாக போனவன் இன்றைக்கும் தூங்க ஆரம்பிச்சிட்டானா? டெய்லி இதே வேலையாக இருக்கான்ப்பா, தூங்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும். டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா டெய்லி காலைல வந்ததுலேருந்து சாயங்காலம் போகிற வரைக்கும் தூங்கிட்டே இருக்க? இல்லைனா ஒன்று அந்த கிரவுண்டில் இருக்க, இல்லைனா எங்கேயாவது வெட்டியாக உட்காந்துருக்க, இல்லைனா இவன் கை காலையாக உடச்சிட்ருக்க, இதை தவிர வேறு என்ன தாண்டா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் அப்படியே கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் வந்து அந்த பெஞ்சில் வந்து படுத்துட்ருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே லைட்டாக நிம்மது, மயரை பிடுங்கிட்டு இருப்பேன், மூட்டு உக்காடுறா அப்படின்னு சொல்கிறான். இதை நான் ஒன்று கேட்டால் இது ஒன்று சொல்லிடுவான், மயரை பிடுங்குறேன், மயரை கிழிக்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ கிளாஸ்க்கு ஒரு மேம் தான் வராங்க. எல்லா பசங்களும் எழுந்து நின்று கோரஸா குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம மிஸ்ஸுக்கு பின்னாடியே ஒரு பர்சன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது அந்த மிஸ்ஸு தான், குட் மார்னிங் எல்லோரும் உட்காருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு வந்து புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நான் அறிமுகப்படுத்திக்கிறவங்க எல்லாருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பையனும் உள்ளே வரான். இப்போது அந்த மிஸ்ஸு தான், ஒன்று நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறியாப்பா இல்லை நான் சொல்லவா? இல்லை மிஸ், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனும் சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த மிஸ்ஸு தான், இது நம்ம கிளாஸோட நியூ ஸ்டூடெண்ட், நேம் கிம் டயாங்
அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த செகண்ட் தான் இப்போது நம்ம ஜங்குக் அங்கே அப்படியே எழுந்து உட்காடுறான். அப்படியே பார்க்குறான். இது இது நைட்டு பார்த்ததாச்சு. ஓ, முட்டை கலக்கியோட பேர் கிம்டையாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே கீழே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கேருந்து நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். இவர் எங்கே பார்த்த நீ எங்கே பார்த்த? ஆமாம், இவர் தான் என் டிஷர்ட்டை பிடிச்சி எடுத்தார். ஓ, இவரும் இங்கே தான் பிடிக்கிறாரா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தயாங்க அப்படியே ஏங்க அப்படின்னு நினச்சிட்டு நின்றுருக்கான். ஸோ இப்போது அந்த மிஸ் தான் தயாங் நீ போய் எந்த சீட்டில் கம்ஃபர்டபுளோ அங்கே உட்காந்துக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம தயாங் தான் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே ஒரு 4-5 பசங்க பக்கத்தில் இடம் இருக்குது. ஸோ நம்ம தயாங் பக்கத்துலேயும் சரிடா நம்ம ஜங்குக் பக்கத்துலேயுமே அங்கே காலியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது. நம்ம தயாங் தான் இப்போ அப்படி ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அங்கே போய் உட்காரலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிக்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஏய் இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே நம்ம தயாங் தான் அப்படியே சைலண்ட்டாக போய் ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறான். இப்போ அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அங்கே மேம் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக் இங்கே அப்படியே கவுந்தடிச்சு ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் நம்ம தயாங்கையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஜிமின் தான் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். அப்படியே சைடில் எட்டி பார்த்து நம்ம தயாங்க பார்த்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காட்டிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பிரேக் பீரியட் தான். ஸோ பிரேக் வந்தோடனே மேம் வெளியே போயிடுறாங்க. இப்போது அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓடி வந்து அப்படியே நம்ம தயாங் கிட்ட நின்றுட்டு ஹாய் தயாங், நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே இதுக்கு பதிலெலாம் சொல்லிகிட்ருக்கான். நான் அங்கே படிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிதா நான் இங்கே வந்துட்டேன். இங்கே எனக்கு வரும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே எனக்கு யாருமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக ஆக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கையில் காட்டிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே அதை சைடாக அப்படியே ஒரு மாதிரி அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பையன்தான் தயாங்க அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்லு, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம தயாங் தான் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே குனிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே டக்குன்னு பெஞ்சை ஒரு தட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி அங்கே இருக்க அந்த புக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி கீழே விழுகுது. அப்படியே அங்கே இருக்க பசங்களாம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. ஒரு மாதிரி ஹார்ட்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு மாதிரி பெஞ்ச் தட்டினா எப்பரா இருக்கும், ஒரு மாதிரி பயமாயிடும்ல, அது மாதிரி அது ரொம்ப சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தட்டினோடனே மொத்த பேரும் அங்கே பயந்துடுறாங்க. அது கூட சேர்ந்து நம்ம தயாங்க்லாம் அள்ளு பிசன்றுச்சு ஒரு நிமிஷம் நம்ம ஜங்குக் இப்படி பண்ண உடனே. இப்போது நம்ம ஜங்குக் தான் ஏய் என்ன சொன்ன, எங்கே இன்னொரு வாட்டி சொல்ல. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், சாரி நானுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு. இன்னொரு வாட்டிங்க இன்னும் வந்து யாராவது காதை அடிச்சுங்கன்னு வச்சுக்கோ, அம்பட்டு பெரிய நறுக்கி போட்டுருவேன், கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே. இப்போ அங்கே இருக்க பசங்க மொத்த பேரும் கப்பு சுப்புன்னு போய் அவங்களோட பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஜங்குக் தான் தயாங்க பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே அவன் மறுபடியும் கீழே குனிஞ்சு படுத்துக்கிறான். நம்ம தயாங் தான் இப்போ அப்படியே ஒரு 2 அடி தள்ளி நம்ம ஜங்குக் கிட்டேருந்து உட்காந்துக்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் ஏய் எங்கே தள்ளி உட்கார, என்ன கீழே உட்கார போறியா, தள்ளிவா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தயாங் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்துக்கிறான். எப்படி டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜிமின் தான் இப்போது அப்படியே கிளாஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எழுந்து நம்ம ஜங்குக் தயாங் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏன் தயாங் உனக்கு அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த மாதிரி யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இருக்காங்களே, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம தயாங் தான் சொல்லிகிட்ருக்கான். அண்ணனா? ஆமாம். உங்கள் அண்ணன் பேர் என்ன? எங்கள் அண்ணா பேர்
ஷுகா. யோகி நாங்கள்லாம் நிறைய பேர் வச்சு கூப்பிடுவோமா, அதில் எனக்கு ஷுகா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணா பேர் ஷுகா அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம ஜிமினா ஷுகா. நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் அண்ணா? எங்கள் அண்ணா இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஓ, செகண்ட் இயரா? எந்த காலேஜு? நம்ம ஸ்கூலுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போன ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ். ஓ, இங்கே தான் பக்கத்துலையா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த பீரியடும் வருது. சரிடா. இப்போ அப்படியே அடுத்த பீரியடும் வருது. நம்ம ஜிமின் தான் எழுந்து போய் அவனோட சீட்டில் உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் போல் தான் நம்ம ஜங்குக்கு, தயாங்கன், ஜிமின் எல்லாருமே அப்படியே கிளம்பி ஸ்கூல்லேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு நைட் டைம் போல் தான் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தூங்காமல் அவனோட மொட்டை மாடியில் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு அப்படியே இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு கால் தான் வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு, டே மச்சான் என்னடா பண்ணுற? ஒன்றும் பண்ணலடா, சும்மா தான் நடந்துட்டுருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். வரியா அப்படியே போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு வருவோம். டேய், டைம் என்ன ஆகுது? 9:30 ஆகுது. அந்த டைமில் என்ன போய் சாப்பிட்டு வருவேன்? அதெல்லாம் இல்லை, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் வேறு. சாப்பிட்டியா? என்னடா சாப்பிட்ட? என்னை விட்டு எப்படா சாப்பிட்டேன்? டேய், நான் வெளியே வந்திருக்கேன் உன்னை விட்டு சாப்பிட்டேன்றதுக்கு. வீட்டில் இருக்கேன்டா, வீட்டில் அம்மா செஞ்சாங்க, சாப்பிட்டேன். அப்போவே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டியா? சரி மச்சான், சும்மா தான் ஒரு டீ எதனா குடிச்சிட்டு வரலாமா? டேய் ஒத்தப்பாடே, தூங்கினதுக்கு தான் டீன்னு படா போய் தூங்கடா, காலைல ஸ்கூலுக்கு வரணும்ல. ஆமாம், இவர் மட்டும் ஆந்த மாதிரி நைட்டெல்லாம் முழிச்சுட்டு பகலெல்லாம் வந்து ஸ்கூலில் தூங்குவான். இவன் என்ன சொல்கிறான்? எல்லாம் என் நேரம்டா. ஒரு டீக்கு ஆசைப்பட்டு உனக்கு கால் பண்ண பார்த்தியா? எனக்கு தேவை தான். டேய் மீனா, மொத்த வச்சுட்டு போடா காலை. எதில் இப்படி நான் காலை வச்சுட்டு போன்னு அதையே சொல்லுங்கிற? இல்லை எனக்கு புரியலே. நான் மச்சான் ஏதா மஜா பண்ணுகிறியா? செருப்பால் அடிப்பேன். நான் இங்கே ஒன்றும் பிடுங்கலை, சும்மா தான் நடந்துகிட்ருக்கேன். காலைல ஸ்கூலில் பார்க்கலாம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே எங்கள் கால் கட் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜங்குக்கு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் தான் வழக்கம் போல் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பெஞ்சில் படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்போது அப்படியே கிளாஸ்க்கு ஒரு என்ட்ரி தான். யாருன்னு பார்த்தா நம்ம தயாங் தான். ஸோ இப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாருமே தயாங் வந்தோடனே ஹாய் தயாங், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்குமே எல்லா பசங்களையும் பார்த்து குட் மார்னிங், ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் அப்படியே பேசிகிட்டே வரான். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் உட்காரான். ஜங்குக் அப்படியே வந்துட்டு அதை வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கம்முன்னு உட்காந்துருக்கான். அவன் அப்படியே படுத்துகிட்டே இருக்கான் இப்போ வரைக்கும். இப்போது நம்ம தயாங் தான் நம்ம ஜிமினை பார்த்தோம். ஹாய் ஜிமினா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமினோ ஹாய் தயாங், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு இன்னும் அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கான். இப்போது அப்படியே கிளாஸ்லாம் வந்துட்டு ஒரு 2-3 பீரியடு முடியுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜிமின் தான், டே மச்சான் என்னடா? மச்சான் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அண்ணா கடையில் போய் சாப்பிட்றோம் சரியா அப்படி சொல்கிறான். சரிடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம சாரிடா இப்போ நம்ம ஜிமின் தான் ஓகேண்ணா போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே எட்டி பார்த்து தயாங் அன்னைக்கு ஒரு கடைக்கு போயிருந்தோம்ல, நாங்கள் போயிருந்தோம். அங்கே கூட உன்னைய பார்த்தோம். ஆமாம் ஜிமினா தெரியும், அன்னைக்கு தெரியாமல் அவரோட முட்டைக்கலைக்கு நான் வாங்கிட்டேன். அதுதான் அந்த கடைக்கு இன்றைக்கி சாப்பிட போகிறோம், வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜிமின் அப்படி கேட்ட உடனே நம்ம தயாங் தான் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறான். ஓகே ஜிமினா வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்துட்டு, டேய் மச்சான் ஜிமினு, சொல்லு மச்சான், இன்றைக்கி முட்டைக்கலை சாப்பிட போகிறேன். அதுவும் 1-2 இல்லை,
அட்லீஸ்ட் ஒரு 10 முட்டை கலக்கியாவது சாப்பிட்றணும். 10ஆ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமிந்தாடி வாயை பொழக்கிறான். இப்போது அங்கே நம்ம தயங்குமே 10 முட்டை கலக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாயை பொழக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் இப்போ எது வாயை பொழுறா மச்சான்? இல்லை மச்சான் 10 முட்டை கலக்கி. ஆமாம் மச்சான், நானா பில் கொடுக்க போகிறேன். இந்தா இங்கே உட்காந்துருவானே அவன் தான் பில் கொடுக்க போகிறான். யார்? நம்ம தயாங்கா. ஆமாண்டா தயாங்கா. நான் இப்போ பில் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏடா அவ்வளோ காசுலாம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரும்ப அது அன்றைக்கி லாஸ்ட்டு முட்டைகளி அது நீ தான் வாங்கிட்டு போய் சாப்பிட்ட, அதனால் என் பில்லை நீ தான் கொடுக்குற சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம தேங்னா ஜிமினா நான் வரல ஜிமினா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம ஜிமினா டி தேங் வாடா, அவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டான், சும்மா சொல்கிறான். டி ஜங்குக்கா கும்பிடுறா, ஏன்டா அவனை பயன்படுத்திகிட்ருக்க? நீ 10 முட்டைக்கலைக்கு தின்னு கிழிச்சிட்டாலும் அதெல்லாம் முடியாது, நீ அமைதியார், அவன் வரட்டக்கூட. என்ன அப்படி பண்ணுற? நம்ம கிளாஸ்மேட் தானே, அதனால தான் நானும் சொல்கிறேன் வரட்டும், என் பில்லை அவனே கொடுக்கட்டும். இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். இதயம் நீ பயப்படாத, அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான், சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்கான், நீ வேணாம் பார்த்துக்கலாம் சரியா. ஆனால் ஜிமினா வா தயாங்க நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம தயங்க அப்படியே எழுந்து கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போகிறான். ஏதாவது கேன்டீனில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது வாங்குறது ஆப்போசிட்டில் இருந்து நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கூட பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது 2 பேருமே கிளாஸ் வாசலில் கரெக்டாக வந்து 2 பேரும் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கும் தான். இப்போது நம்ம ஜங்குக் தான் ஏய் ஓ முட்டை கலக்கியா? என் பேர் ஒன்றும் முட்டைக்கலைக்கு இல்லை, நீங்கள் ஏன் முட்டைக்கலைக்குன்னு கூப்பிட்றீங்க? என் நேம் கிம் தயாங் தெரியும்ல? தெரியுது நல்லா தெரியுது முட்டைக்கலைக்குன்னு. அப்படி சொல்லாதீங்க ஜங்குக்கா, என் பேர் வந்து கிம் தயாங். நல்லா இருக்கு முட்டைக்கலைக்கு. ஜங்குக் அப்படி சொல்லலை, நல்லா இருக்குது கிம் தயாங்கிற பேர் நல்லா இருக்குது முட்டைக்கலைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த முட்டைக்கலைக்கு விடவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தேங்காய் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒதுக்கி விட்டுட்டு அவன் அப்படியே வெளியில் போகிறான். இப்போ அப்படியே அங்கே அந்த பால்கனியில் தான் ஒரு 2 ஸ்டெப் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னே நம்ம ஜங்குக் தான் இங்கேருந்து ஓய் முட்டைக்கலைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போது நம்ம தேங்காய் அங்கேருந்து திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி அப்படியே என்னன்ற மாதிரி அவனோட நெக்கை மட்டும் ஆட்டி கேட்குறான். நம்ம ஜங்குக் தான் இங்கேருந்து எனக்கு எப்போ முட்டைக்கலைக்கு வாங்கி தரப்போகிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறான். நம்ம தேங்தான் வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு அவனும் அப்படியே இங்கேருந்து போயிடுறான். இப்போது நம்ம ஜங்குக்குமே உள்ளே அப்படியே போய் உட்காந்துருக்கான் சிரிச்சுட்டு. இப்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் தான் இங்கே என்னடா நடக்குதுன்ற மாதிரி வாயை பொழுது பார்த்துட்ருக்கான். என்னமோ நடக்குது ஆனால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கான். நம்ம ஜிமின் அப்படியே கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கான். இப்போ நம்ம தேங்காய் அப்படியே உட்காந்துட்டு ஒரு நோட்டில் என்னமோ அப்படியே எழுதிட்டுருக்கான். நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே எட்டி பார்க்குறான் என்ன எழுதுறான் அப்படின்ற மாதிரி. அதில் என்னமோ எழுதிட்டுருக்கான். அவன் என்ன எழுதுறான்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா எழுதும்போது அந்த கை வந்து மறைக்கும் இல்லைடா, அந்த மாதிரி வந்து லைட்டாக மறைச்சிட்ருக்கு. நம்ம தயாங்கோட கையை வந்து அப்படியே பெண்ணு பிடிச்சி எழுதுமோ அப்படியே மறைச்சிட்ருக்கு லைட்டாக. நம்ம ஜங்குக்கு அது அப்படி தெரியல. இப்போ எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் தள்ளி வைக்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே என்னன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அதில் முட்டைக்கலைக்கு வாங்கி தர நான் ரெடி, சாப்பிட நீங்கள் ரெடியாவா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம தயாங்க பார்க்குறான். நம்ம தயாங்க பார்த்தா அப்படியே அந்த பெண்ணை பெஞ்சில் போட்டு லைட்டாக, அதாவது சவுண்டே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு புரிஞ்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே முன்னாடி பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அதுக்கு ரிப்ளைவா சாப்பிட நானும் ரெடி அப்படின்ற மாதிரி எழுதி அவனும் அப்படியே அந்த நோட்டை வந்து
முட்டைக்கலக்கி கான்வர்சேஷன் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. யாரும் அங்கே ஆக மொத்தத்தில் பாடத்தை கவனிக்கல, படிக்கிற மாதிரி தெரியல. ஒரே முட்டைக்கலக்கியாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே போகும்போது நம்ம ஜங்குக் தான், "ஒய் முட்டைக்கலக்கி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம தேங்கும் ம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஈவினிங் கடைக்கு வந்துடு ஓகேவா" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்கும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேருமே வந்துட்டு அந்த கடையில் தான் அப்படியே உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது நம்ம தாங்க அப்படியே வரான். வந்து பார்க்குறான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட போய் நிற்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வா முட்டைக்கலக்கி, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டு. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கேன். இப்படி பசிலாம் போனதுக்கப்புறம் வந்திருக்கேன். அப்போ தான் இவன் முட்டைக்கலக்கி கம்மியாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அப்படி தானே? ஆஹா அப்படிலாம் இல்லை ஜங்குக்கா, நான் சீக்கிரம் வரலன்னு தான் பார்த்தேன். வீட்டில் அம்மா வேற காஃபி போட்டு வச்சுருக்கேன், டீ போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ, உன் பைசாவையும் எனக்கே போட்டுட்டு கம்மியாக சாப்பிட்டுக்கலான்னு வீட்டில் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படி தானே? அப்படிலாம் இல்லை, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், அதான் குடிச்சிட்டு இருந்தேன். ஓஹோ, இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே சேரில் உட்காந்துட்டு இருந்தவன் எழுந்து நின்று நம்ம தயாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம தயாங்க என்ன பண்ணுறானே தெரியாமல் அவனும் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான், டேய் அறிவு கட்டது, என்னடா பண்ணுற? மச்சான் டீ குடிக்கிறான் மச்சான், எப்போனாலும் டீ குடிப்போம் போல், என்ன மாதிரியேங்கிறான் மச்சான். ஐயோ லவ் யூ தயாங்க, நானும் ஒரு டீ லவர் தெரியுமா. ஆனால் என் கூட சித்தது பற்றியாது ஒரு தற்குறி. டீனாலே பிடிக்காது, டீ காஃபி எதுவுமே பிடிக்காது, சரியானவன். ஆனால் எனக்கு வாழ்க்கையே டீயில் தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு டம்ளர் டீ இருக்குது பற்றியா, அதுக்குள்ளே தான் என் உயிரை நான் புதைச்சி வச்சுருக்கேன் தெரியுமா. அதை ஒரு சிப்பாக குடிக்க என் உயிர் அப்படியே வந்து என் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏறும் பார்த்தியா. அப்படி இருக்கும் தயாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்து விடுறான். நம்ம தயாங்க அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அவனும் சிரிச்சிட்டு நம்ம தயாங்க தலையிலேயே ஒரு அடியை போட்டு, எப்பா பார்த்தாலும் டீ டீன்னுட்டு சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான், டீயோட அருமையெல்லாம் டீ குடிக்கிறவனுக்கு மட்டும்தான்டா தெரியும். உன்ன மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, போய் தரடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாங்க டீயை குறை சொல்லிட்டானேன்ற காண்டில் அவன் அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். இப்போது அங்கே அந்த மாஸ்டர்கிட்ட தான் போயிட்டு, அண்ணே 2 இட்லி 5 முட்டைக்கலக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அந்த மாஸ்டரே ஒரு மாதிரி பார்க்குறாரு. 5 முட்டைக்கலக்கியாப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்ருக்காரு. இப்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் அப்போ பிளேட் அப்படி நீட்டுறான். அந்த அண்ணன் ஒரு முட்டைக்கலக்கி எடுத்த ஒரு பிளேட்டில் நம்ம ஜங்குக்கோட பிளேட்டில் வச்சுட்டு, வச்சுட்டப்பா எடுத்துக்கோ. அண்ணே 5 முட்டைக்கலக்கி கேட்டேண்ணே. தம்பி 5மே உங்களுக்கா? ஆமாண்ணே 5மே எனக்கு தான். தம்பி 5மே உங்களுக்கா? ஆமாண்ணே 5மே எனக்கு தான், எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்போ அந்த அண்ணனும் 5 முட்டைக்கலக்கி எடுத்து நம்ம தயாங்க தட்டில் நம்ம ஜங்குக் பிளேட்டில் தான் அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் அப்படியே அந்த முட்டைக்கலக்கி ஆவி பறக்க போயிட்டுருக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம தயாங்க தான் சொன்ன மாதிரி 10-15 முட்டைக்கலக்கி சாப்பிட்ருவானோ, ஐயோ நம்ம வேறு காசு கம்மியாக தானே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்ருக்கான். அவன் பிளேட்டை அப்படியே வச்சுட்டு கையில் முழிச்சிட்ருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கோட பிளேட்லேருந்து ஒரு முட்டைக்கலக்கி எடுத்து அவன் பிளேட்டில் வச்சுக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே முறைக்கிறான். என்னாடி வேணா வாங்கி சாப்பிட மாட்டியா, ஏன்னா என் பிளேட்டில் இருக்கிறத எடுக்கிறேன். ஆமாம், இவன் அப்படியே 5 தின்னுட்டு கிழிக்க போகிறான், மூட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான், இந்த தற்குறி நாய் திருந்தவே, எப்போ பார்த்தாலும் இதை அவனை திருடி தின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டு இருக்கான். இப்போது நம்ம தயாங் தான் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு, என்ன தயாங் முட்டைக்கலக்கி வேணுமா? வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட பிளேட்டில் இருக்க முட்டைக்கலக்கி அப்படியே ஒரு முட்டைக்கலக்கி எடுத்து நம்ம தயாங்கோட பிளேட்டில் வைக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே பார்க்குறான். இல்லை இல்லை ஜங்குக்கா, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம், நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நம்ம தயாங்குமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவனும் அப்படி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ
இப்போது நம்ம ஜிமின் அந்த சைடு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா திரும்பி நின்று. ஸோ திட்டு வாங்கிட்டு இப்போ திரும்பியும் அகைன் மறுபடியும் நம்ம ஜங்கு கூட பிளேட்டில் கைவிட்டு இன்னொரு முட்டை கலக்கி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மினுக்கு தான் பேக் சைடில் பழுக்குன்னு ஒரு அடி விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். ஏன்டா எரும மாடே, சொல்லிட்டு இருக்கல வேணா அங்கே வாங்கி சாப்பிட்றான்னு, எத்தனைடா என் பிளேட்லேருந்தே எடுத்து எடுத்து தின்னுட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவனை ஒரு ஓங்கி ஒரு உதவிக்கிறான் பின்னாடியே. நம்ம ஜிம்மின் தான் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு, என்னடா ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்டதுக்கே இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுவியா நீ? ஒரு நண்பனுக்கு ஒரு முட்டை கலக்கி கூட கொடுக்க மாட்டியா நீ? அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் தாங்க வசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் இப்போது அப்படி சிரிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம தயாங்கும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான் கூட. அப்படியே அங்கே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஒரு முட்டை கலக்கியோடு சேர்ந்து இவங்களோட ஒரு கண்ணிலே ஒரு கலவையும் போய் அப்படியே நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கும் அப்படியே ஒரு ஹை கான்டாக்ட் போயிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி க்யூட்டாக 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணாலே பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. எங்க அதெல்லாம் பண்ணலடா, அந்த மாதிரி பார்க்குறாங்க சரியா. அப்படியே 2 பேரும் கண்ணாலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்தாங்க, டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே போல் தான் 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பையன் தான் வந்துட்டு நம்ம தயாங்கிட்ட தான், தயாங் இன்னைக்கு என்னோடய பர்த்டே, என் வீட்டில் நான் சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம தான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அங்கே, உன் வீட்டில் பார்ட்டினா போய் கொண்டாடு, அதுக்கு தாங்கியா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதில் என்ன இருக்குது ஜங்குக்கா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாருமே வந்து பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது தப்பு இல்லையே, அதான் கூப்பிட்டேன், எனக்கு ஃப்ரெண்டு, ஸோ அதனால் நான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்துடு ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் தான், ஏண்டா நான் தேங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் நீ என்னையும் வந்து கூப்பிட்டுருக்க. அது நான் அப்படி சொல்லலை, வந்துருன்னு உன்னையும் தான் அடுத்து கூப்பிட வந்தேன் ஜங்குக்கா, நீ தப்பாக எடுத்துக்காத. டேய் நான் சொல்கிறது முதல்ல உனக்கு புரியுதா, பாட்டி வரமாட்டான், நானும் வரமாட்டேன், யாரும் வரமாட்டோம். இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு, டேய் மச்சான் அமைதியாடுறா, அவனே வந்து பாட்டி கிட்டின்னு கூப்பிட்றான், போனால் நிறைய சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கேக்கும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். டேய் அறிவுட்டவனே, அதெல்லாம் நானே வாங்கிக்கிறேன், பொத்திட்டு உட்கார், இவன்லாம் செலவு பண்ண மாட்டான், இது நான் வரவாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் கேட்குறான். கண்டிப்பாக ஜிமினா, நான் லைனாக சொல்லிகிட்டே வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்களே கேட்டீங்க, வந்துரு ஜிமினா கண்டிப்பாக என் பர்த்டே பார்ட்டிக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனும் இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே மண்டையை ஆட்டிகிட்டு இருக்கான். ஏய் இங்கே இருக்க யாரும் வரமாட்டோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பையன் தான் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான் அந்த ஜங்குக்கு எப்போ பாரு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே அங்கே போயிடுறான். இப்போது நம்ம தான், ஏன் ஜங்குக்கா, நம்ம கிளாஸ்மேட்டு ஒரு பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டா போகிறது தப்பு இல்லைல்ல, போகிறது தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி பசங்களாம் போகாது, அவன் பார்ட்டினாலே வேறு மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவான். வேறு மாதிரினா எப்படி, எனக்கு புரியலையே. அவன் சரக்கடிக்கும், அந்த தற்குறி நாய், அதான் வேறு ஒன்றும் இல்லை, அது சரக்கடிக்கும், எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கும். சரக்கா, அதுவும் இந்த வயசுலேவா, இதெல்லாம் எப்படி அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க? அதெல்லாம் பணம் இருக்க திமிரில் ஆடிட்டுருக்கான், அதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுக்காத, அதனால தான் உனக்கு போவானான்னு சொன்னேன், உனக்கு எதனா ஊற்றி குத்துறானா? ஓ ஓகே ஓகே ஜங்குக்கா, அப்போ நான் போகலை அப்படி சொல்லி நம்ம தயங்க சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே எங்கள் டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் தயங்கும் தான் அப்பப்போ வந்து வெளியில் போகிறது, முட்டை கிளிக் சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட்டிங்கில் பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு குட்டி கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஃபைன் டே வந்துட்டு நம்ம ஜிமின் தான் கிளாஸ் ரூமில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கை போட்டு உலுக்கிட்டு இருக்கான். எந்திரிடா டே எந்திரிடா, உட்காருடா, போர் அடிக்குது மச்சான், கொஞ்சம் நேரம் பேசுகிறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கான். நம்ம ஜிமின் தான், என்ன மச்சான் ஒரு யோசனையாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கே முட்டைக்கலை வரல, அவன் ஏன் வரலன்னு தெரிலையே, நீ தான் அவன்கிட்ட பேசுவியே, சேட் பண்ணி கேட்க வேண்டியதானே? பண்ணேன், காலையிலேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை, அதான். ஓகே தெரில மச்சான், ஓடு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது அப்படியே அங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் மறுபடியும் ஒரு 1/2 அன் கழிச்சு, டேய் ஜிமினா, சொல்லு மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த
முட்டை கலக்கிருக்குல்ல, டேய் மச்சான் உன்னை நான் கொல்ல போகிறேன் பாரு. நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். இதோட ஒரு 20 தடவையாவது சும்மா சும்மா முட்டை கலக்கின்ட்டு என்னடா அவனுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை மச்சான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கே அமைதியாக இருந்துக்கிறான். நம்ம ஜிமினும் அப்படியே அங்கே சைலண்ட் ஆகிடுறான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுரா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தான் நம்ம ஜங்குக்கு ஜிமின் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தேங்க தான் அப்படியே வரான். தேங்க வந்ததை பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு தான் ஹாய் சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஜங்குக்கும் ஹாய் சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அவனோட பேக்கில் இருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பார்சல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்சல் எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 4 பார்சல் எடுத்து வைக்கிறான். மறுபடியும் இப்போ தனியாக ஒரு 3 பார்சல் எடுத்து வைக்கிறான். ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே தயாங்கிட்ட தயாங் இதெல்லாம் உனக்கு தான் கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம தயாங்க அதை அப்படியே பார்த்துட்டு புரியல, என்ன ஜங்குக்கா சொல்கிற? எனக்கா? எனக்கு எதுக்கு என்ன எதுக்கு இத்தனை என்ன இருக்குது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் நீ கவுண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம தயாங்கும் அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு 8 இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆஹா அப்படி இல்லை, நான் சொன்னது இப்போ நான் வச்சுருக்க பொசிஷன்லேயே அப்படியே தனித்தனியாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தனித்தனியாக சொல்லுவா? புரியல ஜங்குக்கா எனக்கு நீ சொல்கிறது. தயாங்கா இப்போ நான் இங்கே எத்தனை வச்சுருக்கேன்? இங்கே 1 வச்சுருக்கேன். இங்கே எத்தனை வச்சுருக்கேன்? இங்கே 4 வச்சுருக்கேன். இங்கே எத்தனை வச்சுருக்கேன்? இங்கே 3 வச்சுருக்கேன். 8 இருக்குது. ஆஹா இப்போ நான் வச்சதையே அப்படியே தனித்தனியாக சேர்த்து சொல்லி பார்க்கலாம். வச்சுருக்கிறதையே தனித்தனியாக சேர்த்து சொல்லுவா. 1 4 3 லவ் யூ டூ. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நம்ம தேங்காவை அப்படியே கேட்டுட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே என்ன இருக்குது? 1, இங்கே 4, இங்கே 3, 1 4 3 ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படி சொல்கிறான். நம்ம தயாங்கு இப்போ தான் புரியுது அவன் நம்மக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. நம்ம தயாங்கு ஒரு நிமிஷம் அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இப்போது அவனோட ஹேண்டு தான் அப்படியே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகி அந்த பார்சல் மேலே பட்டு அப்படியே கை சுட்டிருக்கும். ஜங்குக் நீ என்ன பேசுகிறேன் புரியலை அப்படின்னு கேட்குறான். லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம தேங்கா இல்லை எனக்கு புரியல ஜங்குக்கா நீ என்ன சொல்கிற? ஓய் முட்டை கலக்கி லவ் யூடா அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம தேங்கா லைட்டாக அப்படியே சிரிக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு லவ் பண்ணுறியா? ஆமாம் லவ் பண்ணுறேன். நீயும் நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம தேங்கா அப்படியே யோசிச்சுட்டு ஒரு பார்சல் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பார்சலில் அப்படியே எடுத்து அவன் வச்ச மாதிரியே அவனோட சைட்லேருந்து அப்படியே வந்துட்டு அவனும் 1 அப்புறம் 4 அப்புறம் 3 அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே லைனாக வைக்கிறான். இதுலேருந்தே நம்ம ஜங்குக்கும் புரியுது. ஸோ நம்மளுக்கும் இதே நம்ம மெத்தட்லேயே அவனும் வந்து நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம தேங்கும் ஜங்குக்கும் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துது அந்த பெஞ்ச் கடையில் அப்படியே அவங்க 2 பேரோட கையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தேங்க வந்து லைட்டாக ஜங்குக்கு மேலே சாஞ்சாங்க. 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம தேங்தான் ஆமாம் ஜங்குக்கா இதிலலாம் என்ன இருக்குது? என்னை வேறு சூடாக வேறு இருந்துச்சு ஒரு பார்சலில் என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓப்பன் பண்ணுறான். அங்கே கிளாஸ் ரூமே ஒரே வாசனையாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்க அந்த 8 பார்சல்லையும் முட்டை கலக்கி தான் வாங்கி வச்சுருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான் அதை பார்த்துட்டு மச்சான்
எங்கேருந்துடா வந்த தெய்வமே இத்தனை மூட்டை கலக்கிய காலங்கத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே தெய்வ பிரசாதம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சைடு கப்பில் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம தேங்காய் இந்த சைடு இருந்தாலும் ஜங்குக்கா எவ்வளோ ப்ரப்போசல் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு ப்ரப்போசல் பார்த்ததே இல்லைடா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஓய் முட்டைக்கலக்கி ஐ லவ் யூ, லவ் யூ டூ தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கனவுல